My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் 4th ரவுண்ட் ஸ்ட்ரே ரவுண்ட் கடைசி சுற்று அப்படிங்கிறது இப்போ நடந்துட்டு இருக்கு. இதில் அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் 5 லட்சம் ரூபாய் பே பண்ணணும். நிறைய பேர் நம்மக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, சார் நான் ஆல் இண்டியாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், தமிழ்நாடு 4th ரவுண்ட்லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்குறாங்க. ஆல் இண்டியாவில் ஒரு குட்டி எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது திரும்ப கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஆல் இண்டியா அண்ட் தமிழ்நாடு இந்த ரெண்டுலேயும் நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? ஒருவேளை அப்படி பண்ணால் நமக்கு என்ன பின் விளைவுகள் அல்லது கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அகைன் அந்த அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் எப்படி பே பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற ஒரு சின்ன டெமோவையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, லாகின் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ அப்படிங்கிறதா ஓப்பன் ஆகும். இதில் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கே சார், எதை சார் கிளிக் பண்ணுறது அப்படிங்கிறதும் கேட்குறாங்க. ரெண்டும் ஒன்றும் இல்லைங்க, 2ல் எதை கிளிக் பண்ணாலும் ரெஜிஸ்டர் ஆகிடுது. அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் இதை மெடிக்கல் செலெக்ஷன் கூடிய சீக்கிரத்தில் சரி பண்ணாலும் பண்ணலாம். நீங்கள் லாகின் பண்ணும்போது ஏதாவது இந்த 2 காட்டாமல் ஏதாவது ஒரே ஒரு லிங்க் மட்டும் கூட காட்டலாம். ஸோ வி எக்ஸ்பெக்ட் தேர் வில் பி அ கரெக்ஷன். பட் இந்த 2ல் எதை கிளிக் பண்ணாலும் லாகின் ஆகிடும், பிரச்சனை கிடையாது. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், நீங்கள் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ண போகிறீங்களா, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், நீங்கள் அரசு கல்லூரிகளை மட்டும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் நீல்கிரிஸ்லேயும் இன்னொரு காலேஜில் 2 கம்யூனிட்டிக்கு மட்டும்தான் சீட் இருக்குது. 2 சீட்டு மட்டும்தான் இருக்குது. நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கீங்கன்னா அந்த காலேஜஸ் உங்களுக்கு காமிக்கும். ஒருவேளை நீங்கள் பிசிஎம் கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் கேட்டகரின்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துலலாம் நோ சீட்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் வரும். கவர்மெண்ட் காலேஜஸ் போட்டிங்கன்னா சீட்ஸ் இல்லைல்ல, அதனால் காமிக்காது. ஸோ நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ், ப்ரைவேட் காலேஜஸ், ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், கவர்மெண்ட் கோட்டா போட்டாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டா போட்டாலும் சரி, 5 லட்சம் ரூபா நம்ம அடிஷ்னலாக பே பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். ப்ராசஸிங் ஃபீ 1000, செக்யூரிட்டி டெபாசிட் 5 lakh, டோட்டல் அமௌண்ட் 5,00,000 rupees. இதை நம்ம பே பண்ணணும். கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். இனிஷியலாக நம்ம டெபாசிட் பே பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் தான் யூஸ் பண்ணுமோ சேம் மெத்தட் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் யூ மேக் த பேமெண்ட், சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள், அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல க்ரீன் கலரில் இருக்கும், இதை கிளிக் பண்ணி போனீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸும் கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் மட்டும்தான் காமிக்கும். ஸோ ப்ரைவேட் காலேஜஸ் நீங்கள் ஆட் பண்ணணும், கவர்மெண்ட் கோட்டானாலும் சரி, மேனேஜ்மெண்ட் கோட்டானாலும் சரி, பே பண்ணால் தான் அது நமக்கு சாய்ஸ் லிஸ்ட்டில் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர்ட்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதை பேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். இதை டிக் மார்க் கீழே வந்து ஐ ஹவ் ரெட் அபோவ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்துட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல காலேஜ் கோர்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டுமே இதில் வரும். நீங்கள் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் சீட்ஸ் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். உதாரணத்துக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நான் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா கவர்மெண்ட்டில் வந்து நீல்கிரிஸ் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறதுனால பிசி கேட்டகரி மாணவருக்கு நீல்கிரிஸ் மட்டும் காமிக்கும். அதர் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் எதுவும் இருக்காது, காமிக்காது. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் இன்னொரு காலேஜில் சீட் இருக்குது, அதை மட்டும் உங்களுக்கு காமிக்கும். இப்போது இந்த இடத்துல பாருங்கள், இன்கேஸ் பிசிஎம்மாக இருந்தால் இந்த இடத்துல நோ சீட்ஸ் அவைலபிள் அப்படின்னு சொல்லி வந்துடும் கவர்மெண்ட் காலேஜஸில். ப்ரைவேட்டில் ஒரு சில கல்லூரிகளில் சீட் இருக்குது, நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒன்ஸ் யூ மேக் த பேமெண்ட், செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்னுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டா ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட் கோட்டா ரெண்டுமே நமக்கு காமிக்கும். இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் என்னென்னா, சார் நான் வந்து ஆல் இண்டியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு 2லையும் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக நார்ம்ஸ் என்னென்னா, தமிழ்நாடு அண்ட் ஆல் இண்டியா ரெண்டுமே அடுத்தடுத்து நடக்க போகுது. ஆல் இண்டியா முடிஞ்ச உடனே தமிழ்நாடு. இது வரைக்கும் எப்படி நடந்துச்சு? ஆல் இண்டியா கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்துச்சு. ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட், தமிழ்நாடு செகண்ட் ரவுண்ட் ரிசல்ட். ஆல் இண்டியா தேர்ட் ரவுண்ட் ரிசல்ட் வந்தப்பறம் தான் தமிழ்நாடு தேர்ட் ரவுண்ட் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இது இட் வில் கண்டினியூ ஈவன் ஃபார் த 4th ரவுண்ட். ஆல் இண்டியா கோட்டா என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு வேணால் வெப்சைட்லேயே காமிச்சிடுறேன். வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எம்சிசியினுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படிங்கிறது 12ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்கள், சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் சாய்ஸ் லாக்கிங் இஸ் எக்ஸ்டெண்டட் அப் டு 12/11/2025 12ஆம் தேதி நைட் 11:55 PM வரைக்கும், நாளைக்கு நைட்டு வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது 11 இன்னைக்கு நைட்டாக இருந்துச்சு. இப்போ வரைக்கும் சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகலை, நாளைக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்அப் விண்டோ கொடுத்துருக்குறாங்க.
மேபி இது கடைசியாக இருந்துச்சுன்னா 13ஆம் தேதி அல்லது 14ஆம் தேதி ரிசல்ட் வரலாம். பட் நிறைய கோர்ட் கேசஸ் எல்லாம் வேற இருக்குது. என்ஆர்ஐக்கு இது கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ஃபார் என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ் ஃபார் ஸ்ட்ரேரோன் 4வது சுற்றுலையும் என்ஆர்ஐ கிட்ட டாக்குமெண்ட் வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து என்ன மாதிரியான சிஸ்டம்ங்கிறது எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் 3rd ரவுண்டோடையாவது முடிச்சிருந்துருக்கலாம். பட் என்ஆர்ஐ சீட்டை 4th ரவுண்டு வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஆக்சுவலாக ப்ராஸ்பெக்டஸில் என்ன சொல்கிறாங்கன்னா என்ஆர்ஐ சீட் அன்ஃபில்டு சீட்டு 2nd ரவுண்டுக்கு அப்புறம் 3rd ரவுண்ட்லேயே ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கன்வெர்ட் ஆயிரும்னு சொன்னாங்க. ப்ராஸ்பெக்டஸில் போட்டிருக்கிறாங்க. அகைன் 4th ரவுண்டுக்கு என்ஆர்ஐக்கு டாக்குமெண்ட் வாங்குறது என்ன வகையில் நியாயம்ங்கிறது எனக்கு புரியல. இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷனை கொண்டு போகுது அப்படிங்கிறதா. ஸோ இப்போதைக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதாக இருந்தால் தாராளமாக பண்ணலாம். ஓகேங்களா, தாராளமாக பண்ணலாம். அண்டு நீங்கள் வந்து ஒரு வேளை தமிழ்நாடு மட்டும்தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த வருஷம் எனக்கு கண்டிப்பாக சீட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் லாஸஸை எதிர்கொள்ள தயாராக இருந்தீங்க அப்படின்னா 2 கவுன்சிலிங்லையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு மாணவருடைய மார்க் வந்து 200 மார்க் இருக்குது அல்லது 180 மார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து டீம்டு யூனிவர்சிட்டி ஆல் இண்டியா கோட்டாவும் பிளான் பண்ணுறாரு. தமிழ்நாடு மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் ஏதாவது ஒரு காலேஜ், ப்ரைவேட் காலேஜோ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியோ கிடச்சா சேர்ந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்படின்னா 2லையும் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் 5 lakhs கூட நீங்கள் பே பண்ணலாம். எல்லாமே ரீஃபண்டபிள். அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் 5 lakhs ரீஃபண்டபிள் தான். சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா. சீட்டு கிடச்சி சேராமல் போனால் தான் அந்த பணம்லாம் போக போகுது. இப்போ ஒரு மாணவர் எக்ஸ்னு ஒரு மாணவர் இருக்கார். அவர் ஆல் இண்டியா கோட்டாவிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 2 லட்ச ரூபா டெபாசிட் கட்டியிருக்காரு. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் ஒரு 10 காலேஜ் சாய்ஸ் லிஸ்ட்டில் போட்டிருக்காரு. அதே மாணவர் தமிழ்நாட்டிலையும் ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாம். 5 லட்ச ரூபா அடிஷ்னல் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டணும். ஆல்ரெடி 1 லட்ச ரூபா கட்டியிருப்பீங்க. டோட்டலாக 6 லட்ச ரூபா டெபாசிட் இங்கே கட்டியிருக்கீங்க. இப்போது ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் எப்போ வருங்கிற டேட் இன்னும் வரலை. ஆஸ் ஆஃப் நவ் இன்றைக்கி நம்ம 11ஆம் தேதி சாயங்காலம் 8 மணிக்கு, நைட் 8 மணிக்கு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நமக்கு ரிசல்ட்டை பற்றின டேட்டே சொல்லலை. நாளைக்கு 12ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர ரிசல்ட் எப்போ வருங்கிறத கொடுக்கல. இப்போ இருக்கிற சினாரியோவுக்கு எதை அப்ளை பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் ஆல் இண்டியாலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் விருப்பம் இருந்தால் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு இங்கேயும் சீட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் ஃபஸ்ட்டே வந்துருச்சுன்னா வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாடு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 3 ரவுண்ட் அப்படி தான் பண்ணாங்க. போன வருஷமும் அப்படி தான் பண்ணாங்க. இது வரைக்கும் மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸே வந்து உங்களுக்கு ஸ்டேட் கவுன்சிலிங் அப்படிங்கிறதே வந்து ஆல் இண்டியா முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வரணுங்கிறதான் நார்ம்ஸ். ஸோ இதுதான் இங்கேயும் நடக்கும். இந்த ரவுண்ட்லேயும் நடக்கணும். ஸோ அப்போது அப்படி நடந்துச்சுன்னா ஆல் இண்டியாவில் சீட்டு கிடச்சிருச்சுன்னா தமிழ்நாட்டில் உங்களுடைய பேரில் வீட் அவுட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி 3rd ரவுண்டுக்கு பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரி 4th ரவுண்ட் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்ஸ் அலாட் ஆகிடுச்சுனாலே எல்லா ஸ்டேட்டும் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸும் வீட் அவுட் பண்ணிருங்கன்னு எம்சிசி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். அப்படி கொடுத்தாங்கன்னா இங்கே வீட் அவுட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த எம்சிசிஸ் மூவ். அப்படி வீட் அவுட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே நமக்கு சீட்டே அலாட் ஆகாது. நீங்கள் கட்டின 5 லட்ச ரூபா ப்ளஸ் 1 லட்ச ரூபா டெபாசிட் உங்களுக்கு திரும்பி வந்துடும். ஆல் இண்டியாவில் சீட்டு கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஸோ யூ கேன் கண்டினியூ எம்பிபிஎஸ் இன் திஸ் பர்டிகுலர் இந்த அகாடமிக் இயர்லேயே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஆல் இண்டியாவில் சீட்டு கிடைக்கல அப்படின்னா தென் நம்மளுடைய கடைசி நம்பிக்கை அப்படிங்கிறது தமிழ்நாடு ஸ்ட்ரேட் ரவுண்டுடைய ரிசல்ட். தமிழ்நாடு ஸ்ட்ரேட் ரவுண்ட் ரிசல்ட் பாருங்கள். ரிசல்ட்டில் சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா அந்த காலேஜில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ காலேஜில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் கட்டின 5 லட்ச ரூபா ஒன்று டியூஷன் ஃபீஸில் அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறாங்க அல்லது உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிட போகிறாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லாஸஸ் இருக்காது. காலேஜ்லேயும் சேர்ந்துடலாம், படிக்கவும் போயிடலாம். ஆல் இண்டியாலையும் சீட்டு கிடச்சி இதுலேயும் சீட்டு கிடைக்குமா அப்படின்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படிங்கிறது டேட் இன்னும் வராததுனால, ஆல் இண்டியாவினுடைய டேட் வராததுனால நம்மளால் அந்த இதை குறித்ததான விளக்கத்தை இந்த நேரத்தில் நான் கொடுக்கல. அப்படி வந்தால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ரிசல்ட் வந்தவுடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் செப்பரேட்டாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆஸ் ஆஃப் நோ இப்போ இருக்கிற சினாரியோவில் நீங்கள் 2லையும் ரிஜிஸ்டர் பண்ண விருப்பம் இருந்தால் பண்ணலாம். ஸோ ஃபினான்ஷியல் லாஸஸ் கண்டிப்பாக 2 பக்கத்தில் ஏதாவது ஒரு சைடில் தான் நமக்கு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அகைன் ரிசல்ட் ஆல் இண்டியா வந்ததுக்கப்புறம் தான் தமிழ்நாடு வருது அப்படின்னா சேஃபாக நம்ம வந்து தமிழ்நாடுடைய சாய்ஸ் லிஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணி கூட விட்டுறலாம். ஸோ தட் யூ வில் நாட் லூஸ் எனி அமௌண்ட். எந்த அமௌண்ட்டையும் நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஆல் இண்டியா ரிசல்ட் டேட்டை பொறுத்து நான் வந்து அடுத்து நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணலாம். நல்லா யோசித்து பிளான் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். எங்கே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாலும் சீட்டு கிடச்சா கண்டிப்பாக சேருவேன் அப்படின்னா மட்டும் 4th ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஆல் இண்டியாவில் 4th ரவுண்டு சீட்டு கிடச்சி வேண்டான்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு எக்ஸாமினேஷன், நீட் எக்ஸாமினேஷன் அடுத்த வருஷம் எழுத முடியாது. தமிழ்நாட்டில் சீட்டு கிடச்சி வேண்டான்னு சொன்னீங்கன்னா கவுன்சிலிங்கில் அடுத்த வருஷம் கவுன்சிலிங்கில் கலந்து கொள்ள முடியாது, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில். ஸோ இந்த 2மே ஒரு வருஷம் பேனை கொண்டு வராங்க.
சீட்டு கிடச்சி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க அத பத்தி யோசிக்கவே வேண்டியதில்ல. உங்களுக்கு தான் சீட்டு கிடச்சிருச்சு. நீங்க தான் எம்பிபிஎஸ் படிக்க போறீங்க. நீங்க ஏன் நீட் எழுத போறீங்க அடுத்த வருஷம்? எழுத மாட்டீங்க. கண்டிப்பா எம்பிபிஎஸ் தான் படிக்க போறீங்க. ஸோ, அதனால நீங்க அத பத்தியும் வொரி பண்ண வேண்டியதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி குடுத்துருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோல அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். என்னுடைய ஒரே ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், சீட்ட பிளாக் பண்ணாதீங்க. உங்களுக்கு சீட்டு கிடைச்சா கண்டிப்பா சேருவேன் அப்படின்னா மட்டும் இதில பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் இன்னும் சீட்டு கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒண்ணு நம்ம சேரணும் அல்லது மற்ற மாணவர்களுக்கு நம்ம வழிவிடணும். ஸோ, அதனால நீங்க இந்த வருஷம் எம்பிபிஎஸ் படிக்கணும், பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னா மட்டும் அந்த கல்லூரிகள உங்களுடைய சாய்ஸஸ்ல போடுங்க. ஒரு சில டீம்டு யுனிவர்சிட்டீஸ்ல இப்பவும் கூட ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் குறைப்பதாக சொல்றாங்க. பட் அது எந்த அளவுக்கு சாத்தியப்படும் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் பிரைவேட் காலேஜஸ்லயும் மேனேஜ்மென்ட் கோட்டால சில சீட்ஸ்ல இருக்கு. ஸோ, ஒரு வேளை அது மாதிரி ஏதாவது ஃபீஸ் கன்செஷன் ரிலேட்டடான சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா, அல்லது உதவிகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் ஒண்ணு குடுத்துருக்கிறேன். அதையும் நீங்க ஃபில் பண்ணுங்க. நம்ம டீம்லேருந்து உங்களுக்கு அதுக்குரிய அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது குடுப்பாங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகள்ல இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஸோ மச்.